பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இந்த மாலை வேளையிலே மகிமைப்படுவதாக. இந்த டெய்லி ஈவினிங் டிவோஷனில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதான காரியம் ஃபண்டமெண்டல் டாக்டர்ன்ஸில் அடிப்படை உபதேசங்களில் 2வது காரியத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். பேப்டிசம், ஞானஸ்நானம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஞானஸ்நானம்னா என்ன அப்படின்னு சொல்லி. நம்ம ரோமருக்கு எழுதினதான நிருபம் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நமக்கு வாசிக்கும் பொழுது மிகவும் தெளிவாக கூறப்பட்டிருக்கு. ஞானஸ்நானம்னா என்ன அப்படின்னா, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்தல், அதுதான் ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, அதாவது தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, அந்த ஞானஸ்தானம் கொடுக்குறதான அந்த பாஸ்டர் சொல்லுவாங்க, நீ தண்ணியில் நம்மளை மூழ்கும் வைக்கும் பொழுது பாவத்திற்கு மரித்து நான் மறுபடியுமாக அந்த தண்ணீரிலிருந்து எழும்பும் பொழுது நீதிக்கு பிழைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஒரு அனுபவம் தான் ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான ஞானஸ்நானங்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே தண்ணீர் ஞானஸ்தானம் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம தண்ணீரில் மூழ்கி எடுக்கிறதான மூழ்கு ஞானஸ்தானத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதுவே மார்க் எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், யோவான் எழுதினதான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானம் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ரோமருக்கு எழுதினதான நிருபம் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலும், கலாத்தியருக்கு எழுதினதான நிருபம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலும் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவினுடைய ஞானஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுவே நாம் மத்தேயு எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும், லூக்கா எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானமும் அக்கினியினுடைய ஞானஸ்தானமும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இத்தனை விதமான ஞானஸ்தானங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தண்ணீரினால் எடுக்கிறதான அந்த முழுக்க ஞானஸ்நானத்தை பற்றியும், பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானத்தை பற்றியும், கிறிஸ்துவனுடைய ஞானஸ்நானத்தை பற்றியும், அக்கினியினுடைய ஞானஸ்தானத்தை பற்றியும் வேதம் தெளிவாக நமக்கு விவரிக்கிறது. இப்போ நம்ம ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதுக்கு நிறைய ஆதாரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நிறைய பேர் யோசிக்கலாம், ஞானஸ்தானம் அந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியமான ஒன்றா? ஏன் ஞானஸ்தானம் எடுத்தாதான் நம்ம தேவனோடு கூட உறவில் இருக்கோம், தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கோம்னு சொல்லி அர்த்தமா? நம் ஞானஸ்தானம் எடுத்தாதான் ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவிக்க முடியுமா? ஞானஸ்தானம் எடுத்தாதான் நம்ம உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் நமக்கு கிடைக்குமா? ஞானஸ்தானம் எடுத்தாதான் நமக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்குமா? ஞானஸ்தானம் எடுத்தாலும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக முடியுமா அப்படின்னு சொல்லி நாம் அநேக நேரங்களில் நமக்கு யோசிக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் வேதத்தில் அநேக ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு அப்போஸ்தலர் அந்த 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, பாவம் மன்னிப்புக்கென்ற ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா, நம்மளுடைய பாஸ்டில் ப்ரெசண்ட்டில் நம்மளுடைய செய்ததான, நம்மளுடைய அறிந்தும் அறியாமலும் செய்ததான பாவங்கள், நாம் செய்ததான குற்றங்கள், குறைகள், தவறுகள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு ஞானஸ்தானம் முக்கியமான ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதுவே நான் மத்தேயு எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஞானஸ்தானம் எடுப்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். தேவன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை, ஒரு கமெண்ட்மெண்ட்டாக தேவன் சொல்லுகிறார், நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் 3வது காரியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவரே அந்த யோர்தான் நதிக்கரையில் யோவான் ஸ்நானகனிடம் அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். யோவான் அநேக ஜனங்களுக்கு அந்த இடத்துல ஞானஸ்தானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அந்த யோவான் ஸ்நானகனிடம் ஞானஸ்தானம் பெறும்படியாக அந்த கடற்கரைக்கு போகிறார். அப்போ யோவான் ஸ்நானகன் ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, உம்மாலே நான் ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது எனக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு ரோல் மாடலை வைத்துட்டு போயிருக்கிறார். அவர் ஞானஸ்தானம் எடுத்தார்.
ஆகவே நாமும் வந்து ஞானஸ்தானம் கண்டிப்பாக எடுக்கணும். தண்ணீரில் மூழ்கி முழுக்க ஞானஸ்தானம் வந்து எடுக்கணும். அது மாத்திரமல்லாமல் அது தேவனுடைய நீதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே இந்த ஞானஸ்தானம் எடுப்பது தேவனுடைய நீதியா இருக்கிறபடினால இந்த ஞானஸ்தானம் வந்து ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்குங்க. அப்புறம் நாம் பார்த்தோம்னா கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஞானஸ்தானம் வந்து தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தோடும் உயிர்த்தெழுதலோடும் நம்மை இணைக்கிறதாக, அதற்கு நம்மை பங்குள்ளவர்கள் ஆக்குகிறதாக இந்த ஞானஸ்தானம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நாம் கடைசியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய ஆரம்பத்தை தரக்கூடியதாக, நம்ம வாழ்க்கையினுடைய புதிய துவக்கத்தை தரக்கூடியதாக இந்த ஞானஸ்தானம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோங்க. பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ எப்போ நம் ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு துவக்கத்திற்காக நாம் அடியெடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாங்க. நாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கூட ஜனங்கள் வந்து மோசேக்குள்ளாக சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் வந்து ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்களாம். ஆனால் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வந்து யோவான் ஸ்நானங்களிலும் ஞானஸ்தானம் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒரு புதிய வாழ்க்கையினுடைய துவக்கத்தை இந்த ஞானஸ்தானம் வந்து கொடுக்கிறதாக இருக்குங்க. ஆகவே நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறது வந்து மிகவும் முக்கியமான ஒன்றாக வந்து இருக்கு. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மிக மிக ஞானஸ்தானம் வந்து அவசியமான ஒன்றாக இருக்குங்க. வேதத்துல வந்து பல நபர்கள் வந்து ஞானஸ்தானம் எடுத்தது நமக்கு தெரியும். அதில் நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து கடந்து செல்லலாம். நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கந்தாகி என்பவளுக்கான மந்திரி ஞானஸ்தானம் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26 முதல் 39 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது மிகவும் தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் வந்து பிலிப்பு என்கிறதான ஒரு நபர்கிட்ட வந்து சொல்லுகிறார், நீ இந்த மாதிரி தெற்கு பகுதிக்கு போய் இந்த மாதிரி இந்த வனாந்திரத்துல வந்து நீ போ, அந்த வனாந்திரத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். இந்த பிலிப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சீஷர்கள் 12 சீஷர்கள்ல வந்து ஒருவனாகிய பிலிப்பு இருப்பான் பார்த்தீங்களா, அந்த பிலிப்பு கிடையாது. நம்ம அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல நாம் வந்து வாசிக்கிறோம், பந்தி விசாரணை செய்யும்படியாக அந்த இடத்துல தேவன் ஞானத்தையும் அறிவையும் நற்சாட்சி பெற்றிருக்கிறதான 7 பேரை வந்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கும். அப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 7 பேரில் ஒருவன் தான் பிலிப்பு. அதாவது முதலாவதாக ஸ்தேவான், 2ஆவதாக பிலிப்பு. அப்போ அப்படிப்பட்ட அந்த மனிதன் தான் இந்த சாப்டர்ல வந்து வருது. அந்த பிலிப்பிடம் வந்து தேவன் வந்து சொல்லுகிறார், நம்ம இந்த ஸ்தேவானுக்கு நடந்ததான சம்பவங்கள் நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவானை குறித்ததான காரியங்களை வந்து நம்ம வந்து வாசிக்கிறோம். தேவன் வானத்தை ஏறிட்டு அவர் அண்ணாந்து பார்த்து தேவகுமாரன் வந்து தேவன் சிங்காசனத்தை வீச்சிருக்கிறதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீச்சிருக்கிறதையும் நான் வந்து காண்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ அங்கே சுற்றி இருக்கிறதான எல்லா ஜனங்களும் இவன் வந்து தேவன் தூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி அவன் மீது கல்லெறிந்து அவனை வந்து கொன்று போட்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த நேரத்திலும் கூட இது நம்மளுடைய சாப்டர் கிடையாது, நான் லைட்டாக சொல்கிறேன். ஆண்டவரே வந்து இவங்க தெரியாமல் பண்ணுறாங்க, இவங்களை நீங்கள் மன்னிங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்து ஸ்தேவான் வந்து சொல்லி அவன் ஜீவனை விட்டிருப்பாரு. அப்போ இந்த 7th சாப்டர்லேயே வந்து ஸ்தேவானுடைய காரியங்கள் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. அப்போ 2ஆவதாக பிலிப்பு, அந்த பிலிப்பிட்ட தான் தேவன் வந்து சொல்லுகிறார், நீ வந்து இந்த மாதிரி தெற்கு முகமாக இருக்கிற அந்த வனாந்திரத்திற்கு வந்து நீ போ அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படியாக அவர் போகும் பொழுது அந்த வனாந்திரத்துல வந்து கந்தாகி என்கிறதான ஒரு எத்தியோப்பிய ராஜஸ்ரீக்கான ஒரு மந்திரி வந்து ஒரு ரதத்துல வந்து பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அப்படி அவர் பிரயாணம் பண்ணும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தை வந்து அவர் வாசித்து கொண்டே அவர் வந்து பிரயாணம் பண்ணுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பிலிப்பு நீ போய் அந்த ரதத்தோடு கூட நீ சேர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். வேமா பிலிப்பு வந்து அந்த ரதத்திற்கு அருகே வந்து நிற்கிறாரு. நின்று அவர் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வந்து அவர் வாசிப்பதை வந்து அவர் தெரிந்து கொள்கிறார். ஆகவே இதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் வந்து உங்களுக்கு புரியுதா, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிலிப்பு வந்து அந்த கந்தாகி என்பவருடைய மந்திரிட்ட வந்து கேட்கிறார். அப்போ வந்து ஒருவன் எனக்கு போதிக்கல, ஒருவன் எனக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா இதை பற்றியதான காரியங்கள் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். உடனே பிலிப்புவை வந்து அவர் அந்த ரதத்துல வந்து ஏறிக்கொள்ளும்படியாக அவர் வந்து அனுமதிக்கிறார். இவர் உடனே ஏறி அந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே வந்து அவர் விவரிக்கிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த
அந்த சிலுவையினுடைய பாடுகளை சுமப்பதற்கு முன்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்குள்ளையா சில காரியங்கள் வந்து அவர் வந்து சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல வந்து அவர் வந்து இருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த காரியங்கள்லாம் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த காரியங்களை வந்து ஒவ்வொன்றாக இந்த பிலிப்பு வந்து அந்த கந்தாகி என்பவருடைய மந்திரிக்கு வந்து அவர் வந்து விளக்குகிறார். அவர் விளக்கும் பொழுது ஞானஸ்தானத்தை குறித்தும் வந்து அவருக்கு வந்து விளக்கியிருப்பார். கண்டிப்பா அப்படி விளக்கி இருந்ததுனால தான் அவர் வந்து கேட்கிறாரு, நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு என்ன தடை, ஏதாவது தடை இருக்கா, என்ன தடை இருக்கு சொல்லுங்க, நான் ஞானஸ்தானம் பெறணும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆகவே அப்போதான் அந்த பிலிப்பு வந்து சொல்லுகிறார், நீங்க பாருங்க, நமக்கு முன்பதாக நல்ல குளம் தண்ணீர் எல்லாமே இருக்கு, நீங்க உங்களுடைய முழு இருதயத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்தீங்க, உங்களுடைய சொந்த ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க விசுவாசித்தீங்கன்னா தடை எதுவுமே கிடையாது, நம்ம ஞானஸ்தானம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் வந்து அந்த கந்தாகி என்பவருடைய மந்திரி வந்து அந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறதை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். நம் இதுவே அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கொர்நேலியோ என்கிறதான ஒரு மனிதனை குறித்து வந்து பார்க்கிறோம். இத்தாலியா பட்டாளத்துல வந்து அந்த மனுஷன் வந்து இருக்கிறான். அவர் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, அவன் அநேகருக்கு தான தர்மங்களை செய்கிறவனாகவும் தேவனுடைய பக்தி நிறைந்தவனாகவும் வந்து இருந்தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நம்ம வாசிக்கிறோம். அதற்கடுத்து வந்து பேதுரு, அந்த இடத்துல வந்து பேதுருவினுடைய சம்பவங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். பேதுருக்கு வந்து ஆண்டவர் வந்து தரிசனமாகிறது, சில நபர்கள் வந்து பேதுருவை தேடி வர்றாங்க, தேடி வந்து கீழே வந்து காத்திருக்கிறது. பேதுரு வந்து அந்த மேலே உட்காந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து செபிக்கிறது. அப்போ பேதுருக்கு வந்து தேவன் வந்து சொப்பனங்களை வந்து கொடுக்கறது, அதாவது அந்த சுத்தமாக்கினதான பட்சிகளை வந்து தேவன் வந்து பேதுருக்கு கொடுப்பாரு. அதை வந்து பேதுரு சொல்லுவார், இல்லை ஆண்டவரே இது வந்து அசுத்தமானது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி 3 முறை வந்தும் அப்புறம் ஆண்டவர் வந்து சொல்லுவார், நான் தேவன் வந்து சுத்தமாக்கினதை நீ வந்து அசுத்தமாக எண்ணாத, நீ தீட்டாக எண்ணாத அப்படின்னு சொல்லினா அந்த சம்பவங்கள் வந்து வரும். அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது இதெல்லாம் அந்த கொர்நேலியுடைய சம்பவத்தினுடைய கீழே வந்து சொல்லப்பட்டிருக்கும். இதை நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல ஆசைப்படல. இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது வந்து கொர்நேலியு மாத்திரமல்லாமல் அவனை சார்ந்ததான அநேக பேர் வந்து அந்த இடத்துல வந்து ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த அதிகாரம் சொன்னால் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் வந்து கொண்டு போய் போற்றுவாங்க. இதற்குனா அவங்க வந்து தேவனுடைய வார்த்தை அறிவித்ததுனால, தேவனுடைய சுவிசேஷத்தை வந்து அந்த ஜனங்களுக்கு வந்து சொன்னதுனால, அந்த பட்டணத்திற்குள்ளாக போய் வந்து திரும்பி சொன்னதுனால இந்த பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் சிறைப்பிடித்து சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டுருவாங்க. அவர்களை கையும் காலும் வந்து கட்டப்பட்டவர்களாக அந்த சிறைச்சாலையில் வந்து கொண்டு போய் போட்டுருவாங்க. அப்படி இருக்கிறதான அந்த நேரங்களில் வந்து நைட் டைமில் வந்து அவங்க அந்த ராஜாமத்தில் தேவனை நோக்கி அவர்கள் பாடி துதித்து தேவனை வந்து ஆராதித்தார்களாம். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்படி அவர்கள் விடுதலையோடு தேவனை துதித்தவர்கள் ஆராதித்த பொழுது அவர்கள் கைகளில் வந்து கட்டப்பட்டிருந்ததான அந்த சங்கிலிகள், அவர்களுடைய காலில் கட்டப்பட்டிருந்ததான சங்கிலிகள் வந்து அப்படியே தெரிப்புண்டு போனதான். எல்லாமே உங்களை கையிலேருந்து கலண்டுச்சு. அந்த அஸ்திபாரம், அதாவது அந்த சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்களுமே திறவுண்டது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டோட இது எல்லாமே வந்து அவங்கள விட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதை கேட்ட உடனே அந்த சிறைச்சாலை அந்த தலைவன், அதாவது அவங்க இருந்ததான அந்த பகுதியை வந்து காவல் காத்து கொண்டிருந்ததான அந்த தலைவன் கண் விழித்து பார்க்கும் பொழுது எல்லாமே கலண்டு கிடக்கிறத பார்த்துட்டு அவர் வந்து பயந்துட்டாரு. இவங்க வந்து நம்ம அடைச்சி வச்சிருந்ததான இந்த 2 நபர்களும் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க, இது ராஜாக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்ன பண்ணிடுவாரு, நம்மளை வந்து கொண்டு போச்சுவாரு, நமக்கு ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிற பயத்துல வந்து இது ராஜாக்கு தெரிஞ்சு ராஜா நம்மளை கொல்றதுக்கு முன்னாடி நம்மளாவே என்ன பண்ணுவோம், நம்மளுடைய உயிரை வந்து நம்மளா போக்கிக்குவோம், நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுதத்தை எடுத்து தன்னை அவர் குத்தும்படியாக போகும் பொழுது பவுலும் சீலாவும் சொல்லுகிறாங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு கெடுதியும் நீங்கள் செய்து கொள்ளாதீங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் இங்கேருந்து தப்பிச்சு நாங்கள் வெளியே எங்கேயுமே நாங்கள் போகலை அப்படின்னு சொல்லி பவுலும் சீலாவும் வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அவர்கள் தீவெட்டியை எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த சிறைச்சாலை தலைவன் வந்து எல்லாரையும் அவங்க 2 பேரையும் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சில காரியங்கள் அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய நற்செய்தியை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு வந்து அறிவிக்கிறாங்க. அதாவது இவங்களை காவல் காத்து கொண்டிருந்தாங்களே அவர்களுக்கு இவங்க வந்து அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கும் பொழுது உடனே அந்த சிறைச்சாலைக்காரன் வந்து தீபங்களை கொண்டு வர சொல்லி அவன் வந்து பார்க்கிறான். பார்த்த உடனே பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பதாக நடுவில் போய் அவனை நின்று அவனை வந்து அந்த சிறைச்சாலையிலிருந்து 2 பேரையும் வந்து வெளியே கொண்டு வந்துட்டு அவன் வந்து கேட்கிறான், இந்த மாதிரி நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும், நான் ஏதாவது ஒரு காரியம் செய்யணுமா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஏதாவது செய்யணுமா சொல்லுங்க, நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு வந்து அவர் வந்து
கேட்கறத வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து பவுலும் சீலாவும் சொல்லுகிறார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுகிறாங்க. உடனே அந்த நேரத்திலிருந்து அவர்கள் இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து இன்னும் அதிகமாக அவர்களுக்கு வந்து போதிக்க வந்து தொடங்குறாங்க. அப்படி போதிக்க தொடங்கின உடனே என்ன பண்ணிடுறாங்களா, உடனே அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் கூட்டிட்டு போய் அவங்களுடைய காயங்கள் எல்லாம் வச்சும், அதாவது பவுலையும் சீலாவையும் வந்து அவங்க அடிச்சு காயப்படுத்தி தான் அந்த மாதிரி வந்து கட்டி போட்டாங்க. அப்போ அந்த காயங்கள்லாம் கழுவி அவர்களை சுத்தப்படுத்தி உடனே அந்த டைம்லேயே அவங்க வந்து என்ன பண்ணினாங்களாம், ஆண்டவரை வந்து தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களாம். ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு வந்து தயாராகிறாங்க. உடனே அவன் வீட்டில் இருந்ததானே யாவருமே, அவங்க வீட்டார் அனைவரும் வந்து அந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம 33வது வசனத்துல வந்து வாசிக்கிறோம். அதாவது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம், அவனும் அவனுடையவர்கள் எல்லாருமே வந்து ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அதே அதிகாரம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பாரம் விற்கிறவளும், அதாவது அந்த தொழிலை செய்கிறவனும் தேவ பக்தி உள்ளவளுமான ஒரு ஸ்ரீயை பற்றி வந்து அந்த சொல்லப்பட்டிருக்கு. அது யாருன்னா நமக்கு தெரியும், லீதியாள். நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பிரசங்கிக்கும் பொழுது தேவன் வந்து லீதியாளுடைய இருதயத்தை திறந்தருளினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்திருக்கிறோம். நம்ம ஜெபங்களில் வந்து அதிகமாக இந்த வசனத்தை வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஆண்டவரே, லீதியாளுடைய உள்ளத்தை திறந்தி எங்களுடைய உள்ளத்தை திறந்தருளும் அப்படின்னு சொல்லலாம் வந்து செபிப்போம். அப்போ அவளுடைய உள்ளத்தை வந்து தேவன் திறந்தருளினார் அப்படின்னு வாசிக்கிறோம். நாம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது, தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பாரம் விற்கிறதான அந்த இரத்தாம்பாரம் தொழில் செய்கிறதான ஒரு ஸ்ரீயும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய ஒரு ஸ்ரீயை பற்றி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அது யாருன்னா லீதியாள். நமக்கு தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது தேவன் லீதியாளுடைய உள்ளத்தை வந்து திறந்தருளினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அந்த லீதியாள், அவளை பற்றி தான் இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த லீதியாளும் அவள் வீட்டார் யாவரும் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள், ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நம்ம வாசிக்கிறோங்க. இப்படி வேதத்துல வந்து நிறைய காரியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்க ஞானஸ்தானத்தை குறித்து. தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்ததான நபர்கள் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அதான் சொன்னேன், ஒரு ஞானஸ்தானம் என்கிறதான ஒன்று வந்து ஒரு முக்கியமான ஒன்றாக, ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக வந்து கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வந்து இருக்கு அப்படின்றதுல இந்த ஆதாரங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, நமக்கு தியானிக்கும் பொழுது வந்து மிகவும் நன்றாக வந்து நம்மளால வந்து அதை புரிந்து கொள்ள முடியுதுங்க. ஆகவே நம் ஞானஸ்தானம் என்ன பண்ணணும், கண்டிப்பா ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, அதாவது தண்ணீரில் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காதவங்க கண்டிப்பாக சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வார்த்தைகளின் மூலமாக நான் சொல்ல வருகிறது. தேவன் இடைப்படுகிறதான ஒரு காரியமும் அதுதான், ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. கொலோசையர்ல வந்து நம் ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரே ஆவியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ பாருங்க, நமக்கு இந்த ஞானஸ்தானம் நம்ம எடுக்கிறதுனால நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன பண்ணுது, கிடைக்குது. அது நிறைய இருக்கு. நம் மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம் விசுவாசம் உள்ளவனாகி தேவனிடத்துல நம் விசுவாசம் வைக்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல், தேவனை முழு மனதோடு நாம் நம்புகிறவர்களாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாத்திரம் அல்லாமல், நம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதுதான் நாம் வந்து ரட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி வேதம் வந்து சொல்லுது. அப்போ நம் முடிவு பரியந்தம் நாம் நம்மளுடைய ரட்சிப்புல நிலை நிற்கணும், நம் முடிவு பரியந்தம் நம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து ஞானஸ்தானம் பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம் ஞானஸ்தானம் எடுப்பது நிமித்தமாக தான் நம் முடிவு பரியந்தம் நம் நிலைத்து நிற்போம் அப்படின்னு சொல்லி இந்த மார்க்ல வந்து நம்ம வாசிக்கிறோம். இதுவே கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ பாருங்க, நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா, கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவர்களாக வந்து இருக்கிறோமா. அப்போ நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்கணும், நாம் இயேசு கிறிஸ்துவை போல வாழணும், அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளாக வெளிப்படணும் அப்படின்னா நாம் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேத பகுதி வந்து சொல்லுதுங்க. அதாவது செயின்ட் அகஸ்டின் என்கிறதான ஒரு பர்சன் சொல்லுகிறார், வித் இன் த சர்ச் sins are forgiven in 3 ways: by baptism, by prayer and by the greater humility of penance. And by the greater humility of penance.
Yet God does not forgive sins except to the baptized. அதாவது சபைக்குள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக பாவங்கள் மன்னிக்கப்படும்படியான 3 காரியங்கள் இருக்கு. அது என்னன்னா, ஒன்று ஞானஸ்தானம், 2வது ஜெபம், 3வது ஒரு மனிதத்துவமான தவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 காரியங்கள் இருக்கு. இந்த 3 காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் ஞானஸ்தானத்தின் நிமித்தமாக தான், ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால உண்டாகிற அந்த பாவ மன்னிப்பை தவிர வேறு எதுனாலும் அந்த பாவ மன்னிப்பை கிடைக்காது, பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுகிறாருங்க. ஆகவே நம்ம இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வாசித்தது போல பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் அதை நம்ம வாசித்தோம். அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், நாம் தேவனிடத்துல நிலைத்து இருக்கணும், நம் முடிவு பரியந்தம் அவருடைய வார்த்தைகளை நிலைத்து இருக்கணும், முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்கணுங்க. இந்த நாட்கள் இந்த ஜென்ரேஷன்ஸ்ல நம்ம பார்க்குறோம், நிறைய விதமான பேப்டிசம் பற்றி சொல்றாங்க. அதாவது தெளிப்பு ஞானஸ்தானம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாளும் வேதம் அதை அங்கீகரிக்கவே கிடையாது. தெளிப்பு ஞானஸ்தானத்தை தேவன் ஒரு நாளும் அதை அங்கீகரிக்கவில்லை. வேதமும் அதை அங்கீகரிக்கல. ஒருவன் ஞானஸ்தானம் எடுக்கிற அந்த வேதம் அங்கீகரிக்கிறதுனா அது எப்படிப்பட்ட ஞானஸ்தானமா இருக்கணும்னா, தண்ணீரில மூழ்கி எடுக்கிறதான அந்த முழுக்க ஞானஸ்தானத்தை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். இந்த வேதமும் அங்கீகரிக்கிறது. ஆகவே வருகிற நாட்கள்ல ஞானஸ்தானம் யாரெல்லாம் எடுக்காம இருக்கீங்களோ, தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டார் ஆனால், தேவன் உங்களோடு கூட பேசினார் ஆனால் ஞானஸ்தானத்தை சீக்கிரமாக எடுங்க. ஒரு நாளும் காலம் தாமதம் பண்ணாமல் ஞானஸ்தானத்தை எடுத்து நாம் தேவனோடு கூட அவருடைய ஐக்கியத்தோடு கூட அவருடைய உடன்படிக்கையாகிய அந்த இரத்தத்தோடு கூட நாம் பங்குள்ளவர்களாக மாறும் பொழுது தேவன் உண்மையாகவே நமக்கு அந்த ஏற்ற அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். இன்றைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேர் பயப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படிதான் வாழணும், இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். யார்ட்டையும் நம்ம கோபப்படக்கூடாது, ரொம்ப அன்பா இருக்கணும், ரொம்ப தாழ்மையா போகணும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஜீவிக்க முடியாது, மனம் போன போக்கில் நம்ம ஜீவிக்க முடியாது, நம்ம வாழ முடியாது. வேதம் எதை சொல்லுதோ அதன்படி தான் நம்ம வாழணும். ஆண்டவர் எதை செய்யன்னு சொல்றாரோ அதை தான் செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதெல்லாம் செய்யக்கூடாது. இப்படி ஒரு கட்டுப்பாடோட வாழணும் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் சொன்னாவே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இப்படிப்பட்ட காரியங்களை யோசித்து அவங்களுக்குள்ளாக ஒரு பயம்தான் வருதே ஒழிய இது நிமித்தமாக கிடைக்கிறதான ஆசீர்வாதங்களையும் இது நிமித்தமாக கிடைக்கிற மேன்மைகளையும் என்ன பண்ணிடுறாங்க, இன்றைக்குள்ள அநேக வாலிப பிள்ளைகள் அதை இழந்து போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். வாலிப பிள்ளைகளை, வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட சொல்லுகிறார். தேவன் உங்களோடு இடைப்பட்டார் ஆனால், உங்களோடு கூட பேசினார் ஆனால் ஒரு போதும் ஒரு நாளும் இந்த ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நீங்கள் காலதாமதம் செய்யவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் ஞானஸ்தானம் பெறுகிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் தேவன் அதற்கான ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் தேவன் தருவார். எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு கற்றுத் தருவார். எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு சொல்லி தருவார். நீங்கள் ஜீவிப்பதல்ல, உங்களோடு கூட இருந்து இந்த உலகத்துல, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமாக கட்டுப்பாட்டோட எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எல்லா காரியங்களையும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு போதித்து நல்வழிப்படுத்துகிறவராக அவர் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கவும், உங்களை உயர்த்தவும், உங்களை மேன்மைப்படுத்தவும், பலப்படுத்தவும் அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thank you.